இப்போ கேன்சர்னு வரும்போது மைக்ரோவேவ் அண்ட் ரீஹீட்டிங் ஆஃப் ஃபுட் வந்து இன்க்ரீசஸ் த கேன்சர் ரிஸ்க்னு நாங்கள் பார்க்குறோம். அது உண்மையா? Reheating of the oil makes a difference. Ultra processed foods, that definitely increases the cancer. ஸோ கேன்சர் வந்து ஜெனட்டிக்கலாக பாஸ் ஆன் ஆகுமா? 10 to 15% of the cancers to the genetic cause. கேன்சர்னு வரும்போது இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், நெயில் பாலிஷ் இதெல்லாம் கூட வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? So these are not the primary causes of cancer. கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குன்னா சஜஸ்ட் பண்ணுங்க. கிச்சனில் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹை சால்ட்டி ஃபுட்ஸு, அப்புறம் வந்து ரிப்பீட்டட் குக்கிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். ஸோ இப்போ கேன்சருக்கும் இம்யூனிட்டிக்கும் ரிலேட்டடா சார்? இம்யூனிட்டி கம்மியாக இருந்தால் டெஃபினெட்லி யூ ஹேவ் அ சான்சஸ் ஆஃப் கெட்டிங் த கேன்சர் ஹையர். Hi everyone, welcome to another episode of Candid Talks with Proud Brown Girl. இன்னைக்கு என்னோட யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரவி சங்கர் இருக்காங்க. ஸோ ஹீஸ் அன் ஆங்காலஜிஸ்ட். நிறைய பேருக்கு ஆங்காலஜி என்னன்னு தெரியாது. அது வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு கேன்சர் அண்ட் ஆல்சோ ஆங்கோஹீல் கேன்சர் கிளினிக் இன் பாண்டிச்சேரியில் இவங்க இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கேன்சர் பற்றி ஒரு அவேர்னஸ் சார்ட் ஆஃப் பாட்காஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் டுடே சார். Hi, good morning all. So we'll have some interactions about cancer and கேன்சர் பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஆக்சுவலி கொஞ்சம் பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தப்பாக தெரியும். ஹோப் திஸ் பாட்காஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் ஃபைண்டிங் அவுட் த கரெக்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்படி வந்து கேன்சருக்குள்ளே லைக் வந்தீங்க? இது நீங்கள் சூஸ் பண்ணீங்களா ஒரு கிடைச்சதுக்கப்புறம் ஓகே நம்ம இதே படிக்கலாம் அப்படி போயிடுச்சா? So basically after MBBS I had a slight interest in the cancer. So after the MBBS in JIPMER, so there was a time when I had to get introduced myself to cancer. So na palliative care course na first ஆரம்பிச்சேன் at Calicut. It was a short course, but I had a little bit of interest in it. Then I moved to MS, but during the MS general surgery time, I had an interest, so I started to prepare for surgical oncology. By God's grace, I got surgical oncology, the field which I liked the most. Okay, sir. How is it going? You liking it? Yes, I'm liking it. It has a different challenge. So now I wanted to ask, sir, what are some of the early signs of cancer which people are actually ignoring it? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன்சர்னு சொன்னோன்னே எல்லாமே பொதுவாக பயந்துருவாங்க. அதாவது கேன்சர் என்பது வந்து நிறைய பேருக்கு வந்து they think it's for someone else, it's not for us அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் எவ்ரி ஒன் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் about the cancer. So it's not, it doesn't happen in for someone else, it can happen for us also. So the early signs of cancer அப்படின்னு சொல்றது வந்து it depends upon the organ. So நான் early signs சொல்றது வந்து இப்போ நான் சொல்ற சில symptoms, what you call the symptoms. And the symptoms வந்து பார்த்தீங்கன்னா it can be a swelling, unusual swelling, it can be a wound, skinல ஆரம்பிக்க wound, it can be a skin lesion that is not typical of any non-cancerous conditions. It can be vague abdominal pain. It can be a problem with your bowel habits, constipation ஆகலாம், diarrhea ஆகலாம். It can be your urinary problems ஆகலாம். It can be some breathlessness. Anything can be symptoms of cancer. So நம்ம பொதுவாக எல்லாமே கேன்சர்னு எல்லாமே சொல்றது வந்து it can be வெயிட் லாஸ்டாக இருக்கும் அப்படின்னு. No, those are all the late symptoms of cancer. Predominantly the early symptoms of cancer are actually vague. So whenever you have a symptom that's quite for a long period, that's more than 2 weeks or 3 weeks, that doesn't subside with the routine treatments, then you have to think there's a possibility of cancer. Okay. So it's a general statement, but specific சொல்ல முடியாது. But anything is feasible, but commonly there's all the symptoms. Okay. Yes. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்ததுக்கப்புறம் சார், ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சரில் வந்து தீஸ் ஆர் சம் ஆஃப் த மஸ்ட் டூ டெஸ்ட்ஸ் அப்படின்னா எதை சொல்வீங்க? So
இந்த டெஸ்ட் எல்லாமே 2 விதமா we can classify. One, without any symptoms. Second thing is with symptoms. ஸோ வித்தவுட் சிம்டம்ஸ்னா எனக்கு வந்து கேன்சர் இருக்கா சார் அப்படின்னு நம்ம ஒரு டவுட் வருது அப்படின்னா, தென் there is something called as cancer screening protocol. So this cancer screening protocol is there for women, is there for men. உமனுக்கு வந்து for breast cancers, you have breast cancers வந்து mammogram, that usually for the general population. ஃபேமிலியில் எதுவும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் சரி இல்லைன்னா it usually starts by 45 years. Then you have cervical cancer, that is your pap smear and HPV testing, that starts in the 3rd decade. Then you have colonoscopy for colon cancers. Then you have men level, you have what you call as prostate cancer screening. Then oral cancers for the tobacco chewers. So these are all the cancer screening modalities that are available. பட் என்ன விஷயம் அப்படின்னா, இது எல்லா கேன்சருக்குமே கிடையாது. இது வந்து ஒன்லி ஃபார் இப்போ நான் சொன்ன கேன்சர்ஸ் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் ஒரு 20% ஆஃப் கேன்சர்ஸ் தான் நம்ம சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம், அதாவது ப்ரீ மலிக்னன்ட் லீஷன்ஸ் ஆர் ப்ரீ கேன்சர்ஸ் ஸ்டேட்டில் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் மெனி ஆஃப் த எல்லா ஆர்கன்ஸுக்கும் நம்மளுடைய இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோகால் யூஸ் ஆகாது. ஸோ தட்ஸ் வை த ப்ராப்ளம் இஸ் தட் யூ ஹாவ் டு பி வெரி 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 ஸ்பெசிஃபிக் வித் யுவர் சிம்டம்ஸ். ஸோ சிம்டம்ஸ் தான் உங்களுடைய மேஜர் இது. சிம்டம்ஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணுறது தான் மெயின் இஷ்யூஸ். ஸோ ஸ்க்ரீனிங் இது வந்து நார்மலாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனிங் இஸ் அவைலபிள் ஃபார் ஒன்லி ஃபார் ஃபியூ ஆர்கன்ஸ். திஸ் த ஒன் விச் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். த செகண்ட், என்னென்ன இயர்லி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இட் கேன் வேரி பிட்வீன் வேரியஸ் ஆர்கன்ஸ். நமக்கு வந்து நம்ம பண்ணுறது பயாப்சின்னு சொல்லுவோம், சதப்பரிசோதனைகள். தென் யூ ஹேவ் ஸ்கேன்ஸ், தென் யூ ஹேவ் சம் பிளட் டெஸ்ட் that are available in our common. It depends upon the what type of cancer you get. முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கறது என்னன்னா, சரி எனக்கு ஏதாவது பிளட் டெஸ்ட் பண்ணி கொடுங்க, பிளட் டெஸ்ட்டில் கேன்சர் இருக்கா, உடம்புல ஃபுல்லாக பிளட் டெஸ்ட்டில் கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. நோ, அந்த மாதிரி எதுவும் உடம்பு ஃபுல்லாக கேன்சர் இருக்கா பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் கிடையாது. ஸ்கேன்ஸும் கேன்சர் இல்லாமல் சில ஸ்கேன்ஸ் நாங்கள் பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாது. எஸ். ஓகே சார். ஸோ இப்போது நிறையா பேர் இந்த மாதிரி வருவாங்கல்ல சார், அவங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எப்படி சார், லைக் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு ஒரு ஆர்கனுக்கும் தனித்தனி ஸ்க்ரீனிங் இருக்குது அந்த மாதிரி சொல்லி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பீங்களா? கண்டிப்பாக புரிய வைப்போம். என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்மளோட சொசைட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபேக்ட்ஸ் தெரியாது. அதாவது எல்லாமே கேன்சரை பற்றி எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ், ஒவ்வொரு பிலீஃப் சிஸ்டம், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்சஸ், இது மாதிரி நிறைய இருக்கும். அதனால வந்து வர்றவங்க அந்த மாதிரி பயத்தோடு வர்றவங்க நிறைய குழப்பத்தோடையும் நிறைய சம் குட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஆக்சுவலி ராங் இன்ஃபர்மேஷன்ஸோ தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன் டு தெம் என்ன வை அப்படின்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய ரீல்ஸ்லாம் இப்போ பார்க்குறோம் சார். இப்போ கேன்சர்னு வரும்போது மைக்ரோவேவ் அண்ட் ரீஹீட்டிங் ஆஃப் ஃபுட் வந்து இன்க்ரீசஸ் த கேன்சர் ரிஸ்க்னு நாங்கள் பார்க்குறோம். அது உண்மையா? இல்லை, அதாவது ரீஹீட்டிங் ஆஃப் ஆயில் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். யூ ஹேவ் யுவர் வாட் யூ கால் திஸ், உங்களுடைய டாக்ஸின் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே அதிகமாகும். ரீஹீட்டிங் ஆஃப் ஆயில்ஸ், அதனால தான் இப்போ நம்ம ரோடுகளில் நிறைய அந்த ஆயில்ஸ் வந்து நிறைய ரீயூசஸ் பண்ணுவாங்க. தட் இன்க்ரீசஸ் இது. பட் மைக்ரோவேவிங் பர்ஸே இன்க்ரீஸ் பண்ணுறா அப்படின்றது எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காலாம் கிடையாது. பட் யூ ஹேவ் எ அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் தட் டெஃபினெட்லி இன்க்ரீசஸ் த கேன்சர். பட் மைக்ரோவேவிங் பர்ஸே அப்படின்றது some studies show that it might, some study shows that it doesn't. All the clarity கிடையாது. பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஐ டோன்ட் see it that microwaving actually plays a role.
plays a direct role actually. Okay. இப்போ இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் சொல்கிறீங்களா சார், ஸோ கேன் யூ கிவ் an எக்ஸாம்பிள்? See, ultra processed foods அப்படின்னு சொல்கிறப்ப see பேசிக்காக வந்து கேன்சர்ஸ்க்கு there are various causes for cancer. One of them is food. But ஃபுட்டோட டைரக்ட் இம்பேக்ட் ஆஃப் த கேன்சர் என்பது ரொம்ப ரொம்ப கம்மி தான். But there are various aspects of cancer which we need to understand. So one thing will be, first thing will be a sedentary lifestyle, lack of exercise, your stress levels, and most importantly, ignoring the symptoms. Most of them, they come in a late presentations. Early symptoms வந்து ignore பண்றது. A strong belief system that only certain addictive habits இருந்தால் தான் கேன்சர் வரும்ன்றது சொல்றது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபுட்டு பர்சே எடுத்து பார்த்தோம்னா வேரியஸ் ரிசர்ச்சஸ் ஆர் கோயிங் ஆன். One thing will be like the ultra processed foods, like what you call this frozen foods. Then high salt foods, அதாவது ஹை சால்ட்டி இன்டேக் உள்ள ஃபுட்ஸ் ரொட்டீனாக எடுத்துட்டு எப்பயாவது எடுக்கிறது, தட்ஸ் ஃபைன், த பாடி அக்கஸ்டம் யூஸ். வித் ஹாட் ஃபுட் இன்டேக், ரொம்ப சில பேர் கொதிக்க அப்படியே சாப்பிடுவாங்க. ஹாட் அது எல்லாமே அந்த ஈசோஃபேகஸ் ஸ்டொமக்கில் மியூக்கஸாவை நல்லா இது பண்ணும் ஹாட் ஃபுட்ஸ். ஸோ இது எல்லாமே தான் சர்டைன் பேசிக் இது. On the other side, healthy vegetables, fruits, இதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, it reduces the certain set of inflammation in the body, which plays an indirect role in reducing the risk of cancer. From a few years back, one of the newspapers, they told that the sambar reduces the colon cancer. Actually, அதாவது சாம்பார் சாப்பிட்டா கேன்சர் வராது அப்படின்னு தான் மக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி கிடையாது. சாம்பார் இஸ் எ ஹெல்த்தி ஃபுட். இட் ஹேஸ் எ குட் ப்ரோட்டீன்ஸ், இட் ஹேஸ் எ குட் நம்ம வீட்டில் சில அடிக்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். தட்ஸ் ஆல் குட். பட் பாயிண்ட் என்னன்னா, மக்களுக்கு வந்து சாப்பாடுனால கேன்சர் வராமல் இருந்துடும் அப்படின்றது ஒரு தப்பான பிலீஃப் சிஸ்டம் மட்டும் வந்துடக்கூடாது. It is, if you follow a healthy diet pattern, then you reduce the incidence of your cancer that can happen sporadically. But family ஏதாவது cancer இருந்தால், that is totally related to the gene and other patterns. So since you spoke about families, so I wanted to ask about this. So cancer வந்து ஜெனட்டிக்கலாக பாஸ் ஆன் ஆகுமா, ஆர் ஜெனட்டிக்கலாக இல்லைனா கூட வந்து கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது ஒரு மெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்றேன்னா, இன்னைக்கு டைமில் வந்து இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருக்கு டியூ டு சம் ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்மளோட நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஸோ நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. பட் கேன்சர் வந்து தே ஹாவ் அன் பார்ஷியலி பிலீஃப் சிஸ்டம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஹவு அப்படின்றது தெரியணும். இன்னைக்கு நிலைமையில் வந்து ஒரு 15% ஆஃப் த கேன்சர்ஸ், மேபி it differs between the organs, but 10 to 15% of the cancers actually happen to the, what do you call this, to the genetic cause. The rest of the cancers act sporadically. ஸ்பொராடிக்னா தச்சையில் நடக்குது. அந்த ஸ்பொராடிக்கான ரீசன்ஸ் நான் சொல்கிறேன். பட் சின்ஸ் யூ ஆஸ்க் அபவுட் த ஃபேமிலி, some of the cancers have very high correlation with your family. ஃபேமிலின்னு எல்லாமே ஒரே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். அப்பா அம்மா அவ்வளோதான். நோ, அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா மாமா அத்தை அவங்களுடைய பசங்க
தாத்தாவோட இது இப்படி எல்லா வீட்லேயுமே you classify them as first degree relatives, second degree relatives, third degree relatives. ஸோ உங்களுக்கு இது என்டையர் ஃபேமிலிக்குமே என்ன கேன்சர்ஸ் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். ஒன்லி சம் ஆஃப் த கேன்சர்ஸ் ஆர் ரிலேட்டட் டு த ஜெனட்டிக் காம்போனன்ட் லைக் breast cancers, ovarian cancers, சினைப்பை கேன்சர் சொல்லுவாங்க, ovarian cancers, colonic cancers, then you have some thyroid cancers, இல்லை some of the cancers that are related to the family. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதில் வந்து உங்கள் அப்பா அம்மா கூட இல்லாமல் கூட இருந்துக்கலாம். உங்களுடைய அந்த ஜெனட்டிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க, ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். டாட்டாலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட உங்களுக்கு வரலாம். ஸோ பாயிண்ட் என்ன, எல்லா கேன்சர்ஸுமே ஜெனட்டிக் மீடியேட்டட் கிடையாது. சம் கேன்சர்ஸ் ஆர் ஒன்லி ஜெனட்டிக் மீடியேட்டட் அண்ட் ஆல்சோ நாட் ஆல் த 100% கேன்சர்ஸ் ஆர் நாட் ரிலேட்டட் டு த ஜெனட்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் ஓரல் கேன்சர் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து எல்லாமே பயந்து பார்ப்பாங்க, breast கேன்சர் வருமானம். யூஸ்வலாக ஓரல் கேன்சர்ஸும் breast கேன்சருக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ ஃபேமிலியில் இந்த ஸ்பொராடிக் காஸ் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு அது பெருசாக ஒரியிங் ஃபேக்டர் கிடையாது. I hope I answered your question. Yes. ஸோ இதெல்லாம் வந்து கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு தெரியாமலே இந்தியன்ஸ் பண்ணுற ஒரு காமன் திங்ஸ்லாம் எதுன்னு சொல்லுங்கள் சார்? இல்லை, சில விஷயங்கள் தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நாட் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் சொல்லுவோம். ஒன்று வந்து ப்ரைமரியாக ஒன்று வந்து ஏஜ் இஸ் எ க்ரைட்டீரியா. ஸோ ஆஸ் டேஸ் ப்ரோக்ரஸ் ஏஜ் வந்து அதிகமாகவே யூ ஹேவ் high chances of getting cancer. The second thing வந்து ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பட் அது மேஜர் ஃபேக்டர் நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைல்ஸ், இது எல்லாமே தான் மேஜர் ஃபேக்டர்ஸ். நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள், நம்மளோட ஜீனை நம்மளால் மாற்ற முடியாது. நான் மாடிஃபைபிள் உங்கள் ஃபேமிலியில் இந்த ஹிஸ்ட்ரி எதுவுமே மாற்ற முடியாது. திஸ் ஆல் த ஃபேக்டர்ஸ் தட் ஆர். ஸோ இப்போ நிறைய இடத்துல ரீல்ஸில் நிறையா இதில் பார்க்குறோம் சார். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் கேன்சர்னு வரும்போது இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், நெயில் பாலிஷ் இதெல்லாம் கூட வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? ஓவராலாக திங்க் பண்ணால் நம்மளால 90 to 90% ஆஃப் த ரீசன்ஸு நம்மளால சொல்ல முடியும். பட் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், ரீயூசபிள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் வருமா என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ திஸ் ஆல் த நாட் த ப்ரைமரி காசஸ் ஆஃப் கேன்சர். நெயில் பாலிஷ்லையுமே அந்த கெமிக்கல்ஸ், அதாவது போலி ப்ராசஸ் கெமிக்கல்ஸ் கேன் காஸ் கேன்சர். பட் ஐ திங்க் அது கரெக்டான ப்ராசஸ்டு நெயில் பாலிஷ் ஆகிருந்தால் நம்மளுக்கு எதாவது சொல்ல முடியாது. பட் தேர்ஸ் நாட் இதுக்கு எல்லாமே நம்மளால ரிசர்ச் மூலயமா நம்மளால இதுக்கு வந்து டேட்டாவோ எதுவே நம்மளால சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, நெயில் பாலிஷை யூஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் கிடையாது. பட் நெயில் பாலிஷை போட்டு நெயிலை கடிக்கிறதுனால ப்ராப்ளம் வரும். ஸோ நெயில் பாலிஷ் இட் செல்ஃப் எனக்கு கேன்சர் காஸ் பண்ணுவான்னு கேட்டால் அதுக்கு பெரிய எவிடன்சஸ் எதுவுமே கிடையாது. ஓகே சார். ஸோ இப்போ கேன்சருக்கும் இம்யூனிட்டிக்கும் ரிலேட்டடா சார்? அது பெரிய ஃபேக்டர். சரி, இம்யூனிட்டி வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருந்தால் டெஃபினெட்லி யூ ஹாவ் அ சான்சஸ் ஆஃப் கெட்டிங் த கேன்சர் ஹையர். இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு வந்து பொதுவாக நம்ம what you are asking is a general immunity, but specific immune deficient conditions இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆன்டிபாடிஸ் எல்லாம் உடம்புல கம்மியாக இருக்கும் அவங்க. தென் யூ ஹாவ் பேஷண்ட் லிவிங் வித் HIV AIDS, அவங்களுக்குலாம் இம்யூனிட்டி கம்மியாகும். தோஸ் பேஷண்ட்ஸ் ஹாவ் ஆர் ஆக்சுவலி ப்ரோன் ஃபார் கேன்சர் மோர். பட் இம்யூனிட்டி பர் சே நம்ம ஜென்ரலாக நம்ம இம்யூனிட்டி கம்மியாக இருந்தால் நிறைய ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், ரிப்பீட்டட் ஹெல்த் சிக்னஸ் இது எல்லாமே வரும். பட் அது எல்லாமே உங்களுடைய உடல் எதிர்ப்புத்தன்மை அப்படின்றது கம்மியாக இருக்கும் பட்சத்தில் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் மினிமலாக அதிகமாக தான் இருக்குது. ஸோ தட்ஸ் வேர் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் இம்யூன் ஸ்டேட்டஸ் பை ஹேவிங் குட் மைக்ரோநியூட்ரியன்ஸ், குட் பேலன்ஸ் டயட் எல்லாமே பண்ண வேண்டியது அவசியம். ஓகே. இப்போ நம்ம உடம்புல இம்யூனிட்டி கம்மியாக இருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஏதாவது சிம்டம்ஸ் காமிக்கும்ல? ஸ்பெசிஃபிக்காக சிம்டம்ஸ்ன்றது மல்டிபிளாக நம்ம மல்டிபிள் ரீசன் சொல்லலாம். ரிப்பீட்டடாக சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ், இன்ஃபெக்டிவ் நல்லா ப்ரோன் இருப்பாங்க.
கொஞ்சம் நம்ம டயபிட்டிஸ் இருந்தால் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்க எல்லாமே கொஞ்சம் இம்யூன் ஸ்டேட்டஸ் கம்மின்னே சொல்லலாம். அது பர்டிகுலர் போவர்லி கண்ட்ரோல் டயபிட்டிஸ். தென் பேஷண்ட் லிவிங் வித் ஹெச்ஐவி/AIDS சொல்லலாம், PLHன்னு சொல்லுவாங்க. Then you have patients using very high antibiotic usage தேவைப்படுற பேஷண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சரீரமெல்லாம் வந்து டப்புன்னு போகாது அவங்களுக்கு. You have to have some antibiotics to be used repeatedly, repeated fevers. இந்த மாதிரி மல்டிபிள் காசஸ் ஆஃப் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் நம்ம இன்டெரக்டாக தெரியும். ஓகே சார். ஸோ இப்போ இந்த நான்ஸ்டிக் பேன்ஸ்லாம் கூட வந்து கேன்சர் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார்? ஸோ இப்போ கிச்சனில் வந்து ஒரு 3 திங்ஸ் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு 3 திங்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலி கிச்சனில் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக நம்ம வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஹை சால்ட்டி ஃபுட்ஸு, ரிப்பீட்டட் கான்ஸ்டன்ட் இன்டேக். நிறைய பேர் ஊறுகாலாம் நிறைய சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சாப்பிடல இஸ் ஃபைன், பட் அதாவது ரொம்ப இது யூஸ் பண்ணுறது இருக்கும். அப்புறம் வந்து ரிப்பீட்டட் அந்த குக்கிங் ஆயில் வந்து இது பண்ணாமல் அது தொடர்ந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம். பட் நான் பேன் ரெடியூசர்ஸ் கேன்சர் அப்படின்றதுக்கெல்லாம் பெரிய டேட்டாஸ் கிடையாது. பட் லாஜிக்கலி திங்கிங் இட் கேன் ஹெல்ப். அவ்வளோ. ஓகே சார். ஸோ இப்போ நாங்கள் கேன்சர்னு சொன்னாலே there are 4 stages of cancerன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது சிம்பிள் டேர்ம்ஸில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா எப்படி சொல்லுவீங்க? ஸோ அதாவது இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர் என்பது ஸ்டேஜ் 1, 2, 3, 4. 1 என்பது ரொம்ப ஆரம்ப நிலை, இந்த கிராஸாக சொல்லலாம். 2 என்பது அதுக்கடுத்தது கொஞ்சம் கட்டி பெருசாயும் அந்த மேபி கொஞ்சம் ஏர்லி லிம்ஃப் நோட்ஸ் வரலாம். 3rd என்பது நல்லா கட்டி வந்து நல்ல முட்டி போன கட்டின்னு சொல்லுவோம். இதை வந்து ஓவராலாக சொல்லுது. 4th ஸ்டேஜ் என்பது நோய் வந்து ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு நம்ம ரத்தம் மூலியமாக பரவுன்றதான் ஸ்டேஜ் 4 சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சரில் நம்ம இன்றைக்குமே நம்மளுடைய நாங்கள் ட்ரீட் பண்ணுறதில்ல. நாங்கள் ட்ரீட் பண்ணுற இந்த கேன்சர்ஸில் இன்னமும் அந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து இந்த ஸ்டேஜ் 1, 2லையும் கம்மியாக தான் இருக்குது. இந்த கேன்சர்ஸ் தட் ஆர் இந்த ஸ்டேஜ் 3 ஆர் ஸ்டேஜ் 4 நியர்லி இன்னும் ஒரு 50 to 60% ஆஃப் கேன்சர்ஸ் வந்து ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4ல தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக அந்த ஸ்டேஜ் 3 வரைக்கும் க்யூர் பண்ணலாம் தான் காசாக சொல்லுவோம். ஸ்டேஜ் 4 யூஸ்வலி இன்க்யூரபிள் சொல்லுவோம். பட் ஸ்டில் சம் கேன்சர்ஸில் வந்து ஸ்டேஜ் 4லுமே நம்மளால க்யூர் பண்ணக்கூடிய நிலைமையில இன்னைக்கு நம்மளுக்கு சில ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் ஆர் தேர். பட் பொதுவாக இந்த ஸ்டேஜஸ் வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் மாறும். பட் ஓவராலாக இதான் அந்த ஸ்டேஜோட நம்ம மெயின் விஷயம். ஸோ இப்போ இந்த அவேர்னஸ் எல்லாமே ஏன் சொல்லணும்னா நம்ம வந்து கேன்சர் வர்றதை நம்ம தடுக்கிறதுக்கான மொடாலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் அது அந்த ஸ்டேஜஸ் வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் நம்மளால பிக்கப் பண்ண முடிஞ்சுன்னா உங்களோட க்யூ வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போது கேன்சர்னு வரும்போது சார் மென் அண்ட் விமெனில் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் கேன்சர் ரொம்ப காமன் அப்படின்னா இது சொல்லுவீங்க? சரி, இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு 20 to 30 இயர்ஸாக there is a totally different change in the pattern of cancers. ஃபார் எக்ஸாம்பிள் உமனில் வந்து இப்போ முன்னாடி கொஞ்சம் செர்விக்கல் கேன்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு சில வேக்சினேஷன்ஸ், பட் மோர் தென் த வேக்சினேஷன் விச் வி ரீசென்ட்லி ஸ்டார்டட், மோர் தென் த வேக்சினேஷன்ஸ் அந்த ஸ்க்ரீனிங் மொடாலிட்டிலாம் செர்விக்கல் கேன்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. You have constantly the breast cancers are rising up. Obesity மற்றும் பல காரணங்களால் endometrial cancers are rising up. Then tobacco chewingனால oral cancers எல்லாமே rising up, both in men and women. Then you have menல வந்து ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ஸ்மோக்கிங் பேட்டர்ன்ஸ் அதிகமாக தான் லங் கேன்சர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி பட் ஸ்மோக்கிங் பேட்டர்ன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் ஆஃப் ரீசெண்டாக தேர் இஸ் அ ரிடக்ஷன் இன் த ஸ்மோக்கிங் பேட்டர்ன் இன் மென், பட் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் ஸ்மோக்கிங் பேட்டர்ன் எமோங் உமன் which இப்போ வராது. பட் தேர் இஸ் அ சான்சஸ் தட் தே மைட் கெட் இன்க்ரீஸ் ரிஸ்க் இன் த
maybe in another decade, because usually all this take considerable time of years to develop cancers due to these habits. இந்த டொபாக்கோ சீவிங் அண்ட் நிறைய இந்த வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, சுண்ணாம்பு. தென் யூ ஹாவ் இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். அது எல்லாமே தேர்ஸ் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் கேன்சர்ஸ். ஓகே சார். யூ ஸ்போக் அபவுட் cervical cancer, சார். ஸோ cervical cancer வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு what are some of the vaccinations that are available, sir? See, now you should understand that there's no medicine to prevent cancer, but you can have some vaccines that are available to reduce your cancer due to certain viruses. So, cancer multiple causes. One of the causes is virus. அதில் வந்து there are two viruses that are important. One is HPVன்னு சொல்லுவோம், human papilloma virus. அது யூஸ்வலாக என்ன காஸ் பண்ணணும்னா cervical cancers. Then you have what you call as vaginal cancers. You have anal cancers. You have மென்ல வந்து penile cancers, anal cancers. Also you can have the tonsils சொல்லுவாங்க, அந்த உள்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிவாய்க்கு உள்வாயிலுமே அந்த ஹெச்பிவி கேன்சர்ஸ், இது எல்லாமே இந்த ஹெச்பிவி வைரஸ்னால வருது. யூ ஹாவ் ஹெச்பிவி வேக்சின்ஸ் தட் இஸ் இப்போ காமன்லி அவைலபிள் வந்து கார்தாசில் வேக்சின் சொல்லுவாங்க, த கம்பெனி நேம். And it's usually given between 9 to 26 years of age for both men and women. Women are more helpful. Menly it's usually given in 3 doses. Now the government has started to give the projects that it has to be given in the primary health centers. எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. மேபி in another few yearsல வந்து it will be எல்லாருக்குமே அந்த வேக்சின் இருக்கும். The second important virus is hepatitis B virus, where we are getting vaccinated even in the நம்ம routine நம்மளோட வேக்சினேஷன்ல இப்போ இருக்கு. அது வந்து பிரைமரி இந்த லிவர் கேன்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுது. பட் after some years you have to check the antibody titer, whether உங்களுக்கு வந்து பூஸ்டர் டோஸ் கொடுக்கணுமா இல்லையான்னு செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஓகே சார். ஸோ இப்போ cervical cancer பற்றி பேசணும். நெக்ஸ்ட் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் breast cancer, சார். ஸோ breast cancer வந்து ஏர்லியாக நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி சார் வீட்லேயே பண்ணலாம்? ஸோ breast கேன்சருக்கு வந்து ஒன் ஆஃப் த மொடாலிட்டி வந்து செல்ஃப் breast examination. செல்ஃப் breast examination you can stand in front of the mirror and you can see if there is any lump that is visible. One is visible, then any nipple changes ஏதாவது இருக்கான்னு சொல்லலாம். Then you can palpate yourself and with a routine அதுக்கான இது இருக்கு. You can palpate and find out if there is lump. பட் இது வந்து இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கிற விஷயம் கிடையாது. யூ கேன் புட் ஏ டேட் இன் அ கேலண்டர், யூ கேன் டூ த செல்ஃப் breast examination. பட் மெயின் ஃபேக்டர் இஸ் தட் the mammogram. After 45 years, for certain high-risk patients, ஃபேமிலியில் கேன்சர் இருக்கும் பட்சத்தில் we might start the screening at the early age. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே we start and do the screening protocol. So what I want to convey is the self-breast examination is not the only way to identify any cancer. Mammogram is helpful with the consultation with a good oncologist is very important to tailor the screening modality for you. ஓகே. அண்ட் breast cancer வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இல்லைனா கூட வர சான்சஸ் இருக்கா சார்? As I earlier said, family history வந்து 10 to 15% of the patients family history இருக்கு. But many of them are due to other causes, explainable causes and unexplainable causes. ஸோ அதில் வந்து breast cancer ஃபேமிலி இருந்தால் தான் வரணும்னு அவசியம் இல்லை, இப்போ இல்லாதனாலுமே வரலாம்.